ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு கேள்விகளாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 4லையும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள். ஏன்னா இது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அதிலிருந்து எடுக்கப்பட்டது. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வெப்சைட்டில் பாலிசி நோட்ஸ் டவுன்லோட் பண்ண போகும்போது இந்த பிடிஎஃப் இருந்துச்சு. செயல்முறை திட்டம் 2025 to 2026. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கீழே சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிடிஎஃப் ஒரு 44 பக்கம் இருந்துச்சு. அதை தான் நான் இங்கே ஷார்ட் பண்ணி உங்களுக்கு பைலிங்குவலாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் உள்ள கண்டென்ட் கண்டிப்பாக எக்ஸாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடியும் கேட்டிருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் இந்த டாபிக் கீழே தான் நம்ம ஒவ்வொரு கண்டென்ட்டும் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் நடவடிக்கைகள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கீழே செஞ்சிட்ருக்காங்க அதுதான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டாபிக் கீழே, அதாவது மகளிர் நலன், முதியோர் நலன், குழந்தைகள் நலன், தமிழ்நாடு திருநங்கையர் நல வாரியம், சமூக பாதுகாப்பு திட்டம், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம், குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை. ஸோ இது கீழே நம்ம வாட் இஸ் வாட்டுங்க தான் நம்ம இப்போதைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் மகளிர் நலன். மகளிர் நலன் அதாவது உமன் வெல்ஃபேர் ரிலேட்டடாக தமிழ்நாடு அரசு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள், திட்டங்கள் அண்ட் சட்டங்கள்லாம் செயல்படுத்திகிட்டு இருக்காங்கிறது தான் ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம் என்னென்னு. மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், இதை தான் நம்ம புதுமை பெண் திட்டம்னு சொல்கிறோம். அடுத்து தமிழ் புதல்வன் திட்டம். அடுத்து 4 வகையான திருமண உதவி திட்டங்கள். இந்த 4 வகையான திருமண உதவி திட்டங்கள்லேருந்து ஒன்று தான் லாஸ்ட் டைம் குரூப் 1 ப்ரிலிம்ஸில் கேள்வியாக கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து சத்தியமணி முத்து அம்மையார் நினைவு விலையில்லா தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம், பாதுகாப்பான நகர திட்டம், சேஃப் சிட்டி ப்ராஜெக்ட். இது கீழே தான் பிங்க் ஆட்டோ திட்டங்கிறது ரீசெண்டாக சென்னையில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்கங்கள், அரசு சேவை இல்லங்கள், பணிபுரியும் மகளிருக்கான விடுதிகள், குடும்ப ஆலோசனை மையம். அடுத்து சில முக்கியமான சட்டங்களும் கொடுத்துருக்காங்க. அந்த சட்டங்களுக்கான இயர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் எப்போனா 2005. அதற்கான விதிகள் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 2006. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு, தடை மற்றும் தீர்வு சட்டம் 2013. தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் இல்லங்கள் ஒழுங்குமுறை சட்டம் 2014 மற்றும் அதற்கான விதிகள் 2015. அடுத்து தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் செயல்பட்டு இருக்கு. கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் ரீசெண்டாக அதாவது 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு என்னென்னா அப்படியே கண்டென்ட் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இது அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா திருமண நிதி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். இதை தான் நம்ம புதுமை பெண் திட்டம்னு சொல்லுவோம். ஸோ இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 5/9/2022 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ முக்கியமாக இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பெண்கள் அவங்க உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கணும். ஸோ அதற்காக 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு வங்கி கணக்குக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்குறாங்க. ஸோ இப்போ என்னென்னா டிசம்பரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையும் படித்த தமிழ் வழியில் படித்த மாணவிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது நம்ம தமிழரசு இதழ் வீடியோவில் அதை டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருப்போம். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே இங்கிலீஷ் கண்டென்ட் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் 5/9/2022. ஸோ மாணவிகளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி சேர்க்கை அதிகரிக்கணும், அதான் முக்கிய நோக்கம். ஸோ 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அடுத்து என்னென்னா தமிழ் புதல்வன் திட்டம். எப்படி புதுமை பெண் திட்டமோ அதே மாதிரி தான் தமிழ் புதல்வன் திட்டம். புதுமை பெண் திட்டம் மாணவிகளுக்கு, தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு. ஸோ தமிழ்நாட்டில் மாணவர்களோட உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கணும். அதே மாதிரி உயர்கல்வி பெறும் வாய்ப்புகளையும் உயர்த்தணும். ஸோ அதற்காக கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தமிழ் வழி கல்வியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து உயர்கல்வியில் சேர்ந்து படிக்க போகிற மாணவர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம். இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 9/8/2024. ஸோ முக்கியமான இயர், முக்கியமான டேட், இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா ஸோ இந்த இங்கிலீஷ் கண்டென்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி அதே தான் இருக்கும், ஒன்றும் இல்லை, ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்கள் அந்த இங்கிலீஷ் அந்த டேர்ம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஹையர் எஜுகேஷனில் என்னென்னா இன்க்ரீஸ் என்ரோல்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ அந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் பைலிங்குவலாக கண்டென்ட் கொடுத்தாச்சு.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருமண உதவி திட்டங்கள். 4 வகையான திருமண உதவி திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு தற்போது செயல்படுத்தி கொண்டு வருகிறது. ஸோ இது என்ன, அது வந்து யாருக்காக, யாருடைய பெயரில் இருக்குது, அது எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கணும். ஸோ இது வந்து கேள்வியில் அதிகமாக கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம். ஸோ கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, நினைவு கலப்பு திருமண நிதி உதவி திட்டமானது யாருடைய பெயரில் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறதுன்னு கேட்பாங்க. இல்லைனா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னு கூட கேட்பாங்க. ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம். ஸோ இதனுடைய நோக்கம் என்னன்னா, பிறப்பு அடிப்படையிலான சாதிய வேறுபாட்டை வந்து அகற்றணும், கலப்பு திருமணங்களை வந்து ஊக்கப்படுத்தணும். ஸோ இதற்காக தான் வந்து என்னன்னா 1968 வந்து இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. முக்கியமாக 8/7/2011 முதல் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம்னு பெயர் மாற்றத்துடன் வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ கேஸ்ட் பேஸ்ட் வந்து டிஸ்கிரிமினேஷனை வந்து அபாலிஷ் பண்ணணும். அடுத்து வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1968 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அடுத்து 2வது டாக்டர் தர்மம்மாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். இது யாருக்காகன்னு பார்த்துக்கோங்க. விதவை மறுமண உதவி திட்டம் யாருடைய பெயரில் செயல்படுத்தப்பட்டு வருகிறதுனா டாக்டர் தர்மாம்பாள். கைம்பெண்கள் மறுமணம் செய்வதை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த திட்டமானது 1975 முதல் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ என்கரேஜ் விடோஸ் டு கெட் மேரிட், அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த திட்டம். அடுத்து 3வது திட்டம் ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகளுக்கான திருமண உதவி திட்டம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முன்னாடி பார்த்தது விதவை மறுமண உதவி திட்டம்னா தர்மம்பாள் அவர்கள், ஏழை விதவை மகளுக்கான திருமண உதவி திட்டம் வந்து ஈவேரா மணியம்மையார் பெயரில் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ இந்த திட்டமானது 1982 தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிற திருமண உதவி திட்டம் அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம். இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1985 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 4 திருமண உதவி திட்டங்களுக்கான இயரு, அந்த பெயர் எந்த பெயரில் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது, அதனுடைய நோக்கம் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் திருமண உதவி திட்டங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு விலையில்லா தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். ஸோ இதுவும் கேட்கலாம், விலையில்லா தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் வந்து யாருடைய பெயரில் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறதுன்னு கேள்வி கேட்கலாம். ஸோ சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு விலையில்லா தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். ஸோ இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர், கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் ஆண் பெண் மாற்றுத்திறனாளிகள். ஸோ இவங்களோட சுயதொழிலுக்காக விலையில்லா தையல் இயந்திரம் வழங்குறது தான் இந்த திட்டம். இந்த திட்டமானது 1979 to 1980 ஸோ அந்த நிதியாண்டில் வந்து தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொடுக்கணும். யாருக்குன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், டெஸ்டிடியூட் விடோஸ், டெசர்டட் ஒய்ஃப்ஸ், அடுத்து வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் மென் அண்ட் வந்து உமன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதில் ஆண் பெண் மாற்றுத்திறனாளிகளும் வராங்க. ஸோ வந்து நீங்கள் இதில் குழப்பிக்க கூடாது. ஸோ ஆண் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஆணுக்கு வராது அப்படின்னு சொல்லி, ஆண் மாற்றுத்திறனாளிகளுக்கு வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிடாதீங்க. ஆண் மற்றும் பெண் மாற்றுத்திறனாளிகள் 2 பேருக்குமே வருது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1979 to 1980. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாதுகாப்பான நகர திட்டம், பிங்க் ஆட்டோ திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த திட்டமானது 8/3/2025 ஸோ தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம தமிழரசு மேகசினில் கொடுத்துருக்கோம். அடுத்து ஏப்ரல் 2025 மேகசின்லையும் இதை பற்றி ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இது எங்கே ஆரம்பித்தாங்கன்னா ஸ்டார்டிங்கில் சென்னை நகரில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. யாருக்காகனா பெண்களோட பாதுகாப்பிற்கான சூழலை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த பிங்க் ஆட்டோ திட்டமானது உருவாக்கப்பட்டுள்ளது. இது வந்து பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் வந்து இதை வந்து செயல்படுத்துவாங்க. தலா வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மானியமாக ஒவ்வொரு பெண் ஆட்டோ ஓட்டுநருக்கும் 1 லட்சம் வந்து கொடுக்குறாங்க. மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 250 ஆட்டோவா, இது கரெக்டாக தெரிஞ்சால் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். மொத்தம் எத்தனை ஆட்டோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கங்கிறது உங்களுக்கு கேள்வியாக இருக்கட்டும். ஸோ வந்து சென்னை நகரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பெண்களோட பாதுகாப்பான சூழலை உருவாக்கணும். ஸோ இது யார் மட்டும்தான் செயல்படுத்துவாங்கன்னா, பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக மட்டும்தான் வந்து இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கும். இந்த பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓகேவா, டு கிரியேட் சேஃப் அட்மாஸ்பியர் ஃபார் த உமன் இன் சென்னை சிட்டியில். ஸோ இதுதான் சேஃப் சிட்டி ப்ராஜெக்ட் கீழே பிங்க் ஆட்டோ ஸ்கீம் ஆனது வருகிறது. 8/3/2025 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாநில மற்றும் மாவட்ட மகளிருக்கான அதிகாரம் அளித்தல் மையம், அதாவது ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் சொல்லுவாங்க. ஸோ இந்த அதிகாரம் அளித்தல் மையம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது எதற்காகனா, மாநில மற்றும் மாவட்ட அளவில் வந்து இதை அமைக்கிறாங்க. இதன் மூலமாக பாலினம் குறித்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துகிறாங்க. மற்ற துறைகளுடன் ஒருங்கிணைந்து வந்து மகளிருக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய
ஸோ அந்த செயல்பாடுகளை வந்து என்னென்னா செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து முக்கியமாக சில இலக்குகளோட அடிப்படையில் தான் வந்து என்னென்னா இந்த அதிகாரமளித்தல் மையமானது செயல்படுகிறது. அந்த இலக்குகள் என்னென்னா பெண்கள் பாதுகாப்பு, நிதி மேலாண்மை, வேலைவாய்ப்பு, சட்ட விழிப்புணர்வு, தொழில் முனைவு, சுகாதார மேம்பாடு, தரமான கல்வி, டிஜிட்டல் கல்வி அறிவு, அடுத்து வந்து சமூக பாதுகாப்பு. ஸோ இந்த இலக்குகளோட அடிப்படையில் தான் இந்த மாநில மற்றும் மாவட்ட மகளிருக்கான அதிகாரமளித்தல் மையமானது செயல்படுகிறது. ஸோ அதாவது கீ ஃபோக்கஸ் ஏரியாஸ் வந்து நீங்கள் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. உமன் சேஃப்டி, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லீகல் அவேர்னஸ், அடுத்து ஆண்டர்பிரினர்ஷிப், ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், குவாலிட்டி எஜுகேஷன், டிஜிட்டல் லிட்ரஸி அண்ட் வந்து சோசியல் செக்யூரிட்டி. அண்ட் வந்து 2024-25 நிதியாண்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா 12.83 அதாவது 12.83 கோடி வந்து என்னன்னா ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒருங்கிணைந்த சேவை மையம், அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவாங்க. இது எதற்காகங்கிறது ரொம்ப நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஏன்னா OSCன்னு வந்து கொடுப்பாங்க, அப்போனா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன் ஸ்டாப் சென்டர்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒருங்கிணைந்த சேவை மையங்கிறது என்னன்னா குடும்பம், சமூகம், பணியிடங்கள், தனியார் மற்றும் பொது இடங்களில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த ஆதரவையும் உதவியையும் வழங்குவது தான் ஒருங்கிணைந்த சேவை மையம். ஸோ இது வந்து உடல் ரீதியாகவும் சரி, பாலின ரீதியாகவும் சரி, உணர்வு ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவோ, பொருளாதார ரீதியாகவோ, ஸோ இதன் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஆதரவும் ஊக்கமும் வழங்கி இந்த மையங்கள் வந்து உதவி புரிந்து வருகின்றன. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் 49 ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் வந்து தற்போது வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ தான் ஒன் ஸ்டாப் சென்டர். ஸோ இன்டகிரேட்டட் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் டு உமன் அஃபெக்டட் பை வயலன்ஸ் வித் ஃபேமிலி இன் சொசைட்டி அட் ஒர்க் பிளேஸ் அண்ட் போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக் ஸ்பேசஸ். ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து எத்தனை இன்டகிரேட்டட் சென்டர் வந்து இப்போதைக்கு ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 49 வந்து இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகளிர் உதவி எண், உமன் ஹெல்ப்லைன். அதாவது இந்த நம்பர் என்னன்னா 181. உதவி மற்றும் தகவல்கள் தேவைப்படும் பெண்களுக்கு இலவசமாக 24 மணி நேர தொலைத்தொடர்பு சேவையை வழங்குதல் தான் இதனுடைய முக்கிய நோக்கம். நெருக்கடி மற்றும் நெருக்கடி அல்லாத உதவிகளுக்கு தேவைக்கேற்ப காவல்துறை, மருத்துவமனை, மருத்துவ அவசர ஊர்தி, இலவச சட்ட உதவி, பாதுகாப்பு அலுவலர், ஒருங்கிணைந்த சேவை மையம் போன்றவற்றிற்கு பரிந்துரை செய்தல், தகவல்கள் தேவைப்படும் பெண்களுக்கு அருகிலுள்ள அரசு திட்டங்கள் மற்றும் சேவைகள் குறித்த தகவல்களை வழங்குதல். ஸோ இந்த மாதிரியான சேவைகள்லாம் வந்து இந்த மகளிர் உதவி எண் மூலம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கான நம்பர் வந்து முக்கியமான நம்பர், இதை நோட் பண்ணிக்கோங்க, 181. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகளிர் குறுகிய கால தங்குமிடம். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சக்தி சதன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எதற்காக வந்து அமைச்சிருப்பாங்கன்னா இக்கட்டான சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து கண்ணியத்துடனும் பாதுகாப்புடன் வாழ்வதற்கு தமிழ்நாட்டில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் 36 மகளிர் குறுகிய கால தங்கும் இல்லங்கள் வந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ இதன் பேர் என்னன்னு பார்த்துக்குவாங்க, சக்தி சதன். ஸோ சக்தி சதன் என்னன்னு கேட்கலாம். ஸோ குறுகிய கால தங்குமிடம். ஸோ வந்து உமன் அண்ட் சில்ட்ரனும் இதில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாங்கிறத சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இப்போதைக்கு 36 செயல்படுது. யார் ரன் பண்ணுறாங்கன்னா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தான் இதை ரன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து அரசு சேவை இல்லங்கள், கவர்மெண்ட் சர்வீஸ் ஹோம்ஸ். இது எதற்காகனா கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், ஆதரவற்ற வளரிளம் பெண்கள், ஸோ இவங்களோட நலனுக்காக உணவு, தங்குமிடம், கல்வி மற்றும் தொழிற்கல்வி வழங்குதல் தான் இந்த அரசு சேவை இல்லங்களோட முக்கிய நோக்கம். ஸோ அதாவது ஃப்ரீ அகாமடேஷன், ஃபுட்டு, எஜுகேஷன், வொகேஷனல் ட்ரைனிங். ஸோ இது எல்லாமே கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விடோஸ், டெஸ்டிடியூட் உமன் அண்ட் அடோலசன்ட் கேர்ள்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு சேவை இல்லங்கள்ங்கிறது முக்கியமானது. அடுத்து வந்து பணிபுரியும் மகளிருக்கான அரசு விடுதிகள். குடும்பத்தை விட்டு வெளியூரில் தங்கி ஒர்க் பண்ணக்கூடிய குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் கொண்ட பெண்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு உணவுடன் பாதுகாப்பான தங்கும் வசதி அளிக்கிறது தான் பணிபுரியும் மகளிருக்கான அரசு விடுதிகள். இதுவும் வந்து தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ ப்ரொவைட் சேஃப் ஷெல்டர் அண்ட் வந்து அஃபோர்டபுள் ஃபுட் ஃபார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோவர் அண்ட் மிடில் இன்கம் குரூப் ஒர்க்கிங் உமனுக்கு கொடுக்குறாங்க, அவங்களோட ஒர்க் பிளேசஸ். ஓகேவா. அடுத்து வந்து என்னன்னா தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனம். இது ரொம்ப முக்கியமானது. இந்த தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனமானது 2019 to 2020 நிதியாண்டில் வந்து தொடங்கி செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ இது ஒரு சிறப்பு திட்ட சாதனமாக தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே என்னன்னா வீட்டை விட்டு வெளியூரில் இருந்து பணிக்காக வரும் பெண்களுக்கு ஹாஸ்டல்ஸ் வந்து கட்டி நியாயமான விலையில் வந்து ஒரு பாதுகாப்பான வசதியான சூழலை வந்து ஏற்படுத்தி தராங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க விடுதிகளை வந்து உருவாக்குறாங்க, புதுப்பிக்கிறாங்க, வடிவமைக்கிறாங்க, கட்டுறாங்க, மேம்படுத்துகிறாங்க, அதை ரெனோவேட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனம் மூலம் செயல்படுத்த கொண்டு வருகிறது. ஸோ இவங்க அமைக்கக்கூடிய அந்த விடுதிகளுக்கு வந்து என்ன பேர் வைக்கிறாங்கன்னா தோழி விடுதிகள்னு வைக்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. அது என்ன பேரில் வந்து விடுதிகள் வந்து அமைக்கப்படுதுன்னா தோழி விடுதிகள். ஸோ தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி கழகத்தின் மூலம் 13 தோழி விடுதிகள்
நடவடிக்கைகள் வந்து 11 மாவட்டங்களில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனம் எப்போ ஆரம்பிச்சாங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த இயர் ரொம்ப முக்கியம், 2019 to 2020. ஸோ இதை வந்து ஷார்ட்டாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்துக்கோங்க, TNWWHCLன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அப்ரிவேஷன் ரிலேட்டடாக தான் கேட்கலாம். ஸோ 13 தொழில் ஹாஸ்டல்ஸ் இன் 11 districts ஆஃப் தமிழ்நாடு தற்போது செயல்பட்டு கொண்டு வருகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம். இதை எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ரீசெண்டாக 2022 தான் ஆரம்பிச்சிருக்காங்க, செப்டம்பர் மாதத்தில். யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள். ஸோ இவங்களுக்காக ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க எதிர்கொள்கிற பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சு அவங்க வாழ்வதற்குரிய வசதிகளை வந்து ஏற்படுத்தி தருது. அது என்ன மாதிரியான வசதிகள்னு பார்த்தீங்கன்னா கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, சுய உதவி குழுக்கள் அமைப்பது, தொழிற்பயிற்சிகள் வழங்குவது. ஸோ இதெல்லாம் வழங்கி சமூகத்தில் வந்து பாதுகாப்புடன் சிறப்பான முறையில் வந்து வாழ்வதற்கு தேவையான திட்டங்களை வந்து இவங்க வந்து ரெடி பண்ணி தராங்க. ஸோ இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா செப்டம்பர் மாதம் 2022 தான் தொடங்கப்பட்டது. ஸோ இதை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதி வந்து 18 வயதுக்கு மேலே உள்ள கைம்பெண்கள், ஆதரவற்ற நலிவற்ற பெண்கள் மற்றும் முதிர்கன்னிகள் வந்து இதில் வந்து உறுப்பினராக வந்து இருக்கலாம். இது வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்போம், அதுவும் பார்த்துக்கலாம். அண்ட் இதில் வழங்கப்படக்கூடிய உதவியோட விவரங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் திறன் பயிற்சியும் கொடுக்குறாங்க, சுயதொழில் மானியமும் கொடுக்குறாங்க. திறன் பயிற்சி வந்து யார் மூலம் கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலம் பதிவு செய்துள்ள 5000 உறுப்பினர்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திறன் பயிற்சி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் சுயதொழில் வந்து செய்வதற்கு மானியம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய 200 மெம்பர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வங்கி கடன் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உறுப்பினர் பங்கு தொகையாக 50,000 வந்து நிதி கொடுக்குறாங்க. ஸோ கேட்கலாம், இந்த கைம்பெண்கள் மற்றும் அந்த மகளிர் நலவாரியம் மூலம், அதாவது கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் மூலம் சுயதொழில் தொடங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து என்ன வங்கி கடனாக கொடுக்குறாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அதற்கான விடை வந்து ரூபாய் 50,000 வந்து இருக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது, ஸோ இது அப்படியே வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்க்கக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து என்னென்னா தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு மானியம் வழங்குதல். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு சமூக நல வாரியத்தின் மூலம் 1990 முதல் செப்டம்பர் 2022 வரை வந்து இந்த ஸ்கீம் வந்து செயல்பட்டு, அதாவது தெளிவாக சொல்கிறேன், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு சமூக நல வாரியம் மூலம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மானியம் வழங்கியிருக்காங்க. எப்போலேருந்து எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1990 செப்டம்பர் 2022 வரைக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2/9/2022 முதல் தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் மூலம் மானியம் வழங்குவது வந்து தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ இதில் எவ்வளோ மானியமாக வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 5000 வந்து இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு தற்போது மானியமாக வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம். இது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய சட்டம் 2008 பிரிவு 3(2) கீழ் தான் வந்து தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது கேட்கலாம், தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய சட்டம் 2008 பிரிவு 3(2). இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த சட்டத்தின்படி வந்து திருத்தி அமைக்கப்படுகிறது. ஸோ பாதிக்கப்பட்ட பெண்களிடமிருந்து புகார் மனுக்களை வந்து பெற்று ஸோ அதற்கேற்ற முறையில் வந்து தீர்வு காணுதல் தான் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தோட முக்கிய வேலையாக இருக்குது. ஸோ இதை பற்றி வந்து இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன். அண்ட் இப்போதைக்கு யார் வந்து தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தோட தலைவராக இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க, அதை கேட்கலாம். ஸோ அதை கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. மகளிர் நலன் ரிலேட்டடாக நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதியோர் நலன். முதியோர் நலன் ரிலேட்டடாக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான திட்டங்கள், சட்டங்கள், நடவடிக்கைகள் வந்து செயல்படுத்தி கொண்டு வராங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் சில முக்கியமானது முதியோர் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான சிறப்பு இல்லங்கள் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வளாகங்கள், இன்டகிரேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஹோம்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் அண்ட் டெஸ்டிடியூட் சில்ட்ரன், மாநில அரசின் மானியம் பெற்று தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படும் முதியோர் இல்லங்கள், ஓல்டேஜ் ஹோம் ரன் பை NGOs வித் ஸ்டேட் ஃபண்ட், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 மற்றும் விதிகள் 2009, மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007 அண்ட் ரூல்ஸ் 2009. ஸோ இதில் வந்து முக்கியமானது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் ரொம்ப முக்கியம். அந்த ஆக்டுக்கான இயர் பார்த்துக்கோங்க. அண்ட் மேலே இருக்க 2 வந்து என்னங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ முதியோர் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான சிறப்பு இல்லங்கள் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வளாகங்கள் வந்து 2011-12 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த நிதியாண்டில். ஸோ இதில் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்புக்கான சிறந்த சூழலை வந்து அமைத்து கொடுத்து முதியோரையும் ஆதரவற்ற குழந்தைகளையும் வந்து பாதுகாக்கிறாங்க. அடுத்து மாநில அரசு மானியம் பெற்று தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படும் முதியோர் இல்லங்கள் மூலம் உணவு, உறைவிடம், பராமரிப்பு, பாதுகாப்பு இது எல்லாமே அளிக்கிறாங்க. யாருக்குன்னா வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய முதியோர்கள் மற்றும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு. இது இந்த ஸ்கீம் எப்பயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1991 to
92 நிதியாண்டிலிருந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டு வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருநங்கையர் நல வாரியம் பற்றி கொடுத்துருப்பாங்க. முதியோர் நலன் நம்ம பார்த்துட்டோம், இதில் இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. திருநங்கைகள் ரிலேட்டடாக தமிழ்நாடு திருநங்கையர் நல வாரியம் அதன் மூலம் வந்து என்னென்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகள் வழங்குறாங்கிறத இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருந்தாங்க, அதை மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஸோ தமிழ்நாடு திருநங்கையர் நல வாரியம் இந்தியாவிலே முதல்ல தமிழ்நாட்டில் தான் வந்து தமிழ்நாட்டில் திருநங்கையர்களுக்குன்னு நல வாரியம் வந்து அமைச்சாங்க. திருநங்கையர்களுக்கு மறுவாழ்வு வழங்கணும், அவங்களுக்கு சமுதாயத்தில் சம உரிமையை வந்து அளிக்கணும் மற்றும் பாதுகாப்பினை வந்து உறுதி செய்யணும். ஸோ இதற்காக 15/4/2008 தமிழ்நாடு திருநங்கையர் நல வாரியம் வந்து அமைக்கப்பட்டது. இந்த திருநங்கையர் நல வாரியம் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. எக்ஸாம்பிள் அடையாள அட்டை, தொழிற்பயிற்சி, உயர்கல்விக்கான திட்டம், அடுத்து வந்து மானியம் வழங்குறது, அடுத்து உதவித்தொகை வழங்குறது, இந்த மாதிரியான நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்குறாங்க. ஸோ இதில் வந்து 2 மட்டும் வந்து முக்கியமானதாக கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா திருநங்கையருக்கு சுயதொழில் மானியம் வழங்கும் திட்டம். திருநங்கையர் வந்து மறுவாழ்வு பெறவும் சமூகத்தில் உள்ள மற்ற குடிமக்களுடன் அதாவது சமத்துவத்தையும் பாதுகாப்பினையும் அடையவும் பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதற்கும் அவங்கள அதற்காக சுயதொழில் திட்டத்தின் கீழே ஒரு திருநங்கையருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா 50,000 ரூபாய் வந்து மானியம் வழங்கப்படுகிறது. ஸோ இதை நமக்கு கேள்வியே கேட்கலாம், திருநங்கையருக்கு சுயதொழில் மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் எவ்வளோ மானியம் வந்து வழங்குறாங்கன்னு கேட்கலாம். ரூபாய் 50,000. அடுத்து 40 வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கையருக்கான ஓய்வூதிய திட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்காங்க. ஸோ இது 2012 to 2013 ஆண்டில் தான் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் வந்து 40 வயதுக்கு மேற்பட்ட பொருளீட்ட இயலாத ஆதரவற்ற திருநங்கையர் வந்து பயன்பெற்று வராங்க. இதில் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஆதரவற்ற திருநங்கையருக்கான ஓய்வூதிய திட்டம் இருக்குல்ல, இது ஸ்டார்டிங்கில் 1000 ரூபாய்க்கு தான் வந்து மாதத்துக்கு 1000 ரூபா தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மார்ச் 2023 இருந்து 1500 ரூபாயா உயர்த்திட்டாங்க. இதுவும் நமக்கு குரூப் 1ல கேட்ட கேள்வின்னு நினைக்கிறேன். ஸோ 40 வயதுக்கு மேற்பட்ட திருநங்கையருக்கு ஆதரவற்ற திருநங்கையருக்கு மாதம் எவ்வளோ ஓய்வூதியம் வந்து கொடுக்குறாங்கன்னு லாஸ்ட் டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. முன்னாடி 1000 ரூபாய் இருந்துச்சு, இப்போ இனிமேல் கேட்டால் 1500 ரூபா. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கிறத பார்த்துக்கோங்க. 2012 to 2013 நிதியாண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்கிலீஷில் இருக்குது. தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்ட் 2008 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமில் வந்து 50,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து என்னென்னா இது பென்ஷன் ஸ்கீமில் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 40 வயசுக்கு மேற்பட்ட டெஸ்டிடியூட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து 1500 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க இப்போதைக்கு 1/3/2023 முதல். ஸோ இதில் இதுதான் வந்து முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குழந்தைகள் நலன் ரிலேட்டடாக என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன, முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே பெண் கல்வியை மேம்படுத்தணும், பெண் சிசுக்கொலையை வந்து ஒழிக்கணும், ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பும் மனப்போக்கை வந்து மாற்றணும், சிறு குடும்ப நெறிமுறையை வந்து ஊக்குவிக்கணும். ப்ரொமோட் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள் சில்ட்ரன், டு எராடிகேட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், டு டிஸ்கிரேஸ் த ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் மேல் சைல்ட் அண்ட் டு ப்ரொமோட் த ஸ்மால் ஃபேமிலி நாம். ஸோ இதுதான் வந்து இந்த திட்டத்தோட முக்கிய எய்மாக வந்து இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். 2022 ஒரு குறிப்பிட்ட அரசு தொடக்க பள்ளிகளுக்கு மட்டும் இந்த திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. 2023 ஆகஸ்டில் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு தொடக்க பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தியிருப்பாங்க. 15/7/2024 ஸோ ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இப்படி தான் விரிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தால் என்ன மாதிரியான நேர்மறையான விளைவு வந்து ஏற்பட்டுள்ளதுன்னா, தொடக்கப்பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளோட வருகை வந்து அதிகரிச்சிருக்கு, கவனத்தோட அளவும் அதிகரிச்சிருக்கு, நோயுற்ற தன்மையும் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான நேர்மறையான விளைவுகள் வந்து இந்த திட்டத்தால் வந்து கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக 20 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயனடைகிறாங்க. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். இந்த திட்டத்தில் வந்து முக்கியமானது நம்ம பார்க்க வேண்டியது இந்த பரிணாம வளர்ச்சி நல்லா பார்த்துக்கணும், சரிங்களா? அதுக்கு முன்னால் என்னங்கிறத பார்த்துடலாம். சத்துணவு திட்டத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை துவக்கப்பள்ளி, 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள உயர் துவக்கப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு வருடத்தில் 220 நாட்களுக்கு வாரத்தில் 5 நாட்களுக்கு பள்ளி மையங்களிலே சூடான ஊட்டச்சத்து நிறைந்த இந்த உணவுகள் வந்து வழங்கப்படுது. அதுதான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். ஸோ வந்து வாரத்தில் 5 நாள்
வருடத்தில் 220 நாள். ஸோ 1லேருந்து 10வது வரைக்கும். சரிங்களா? இதோட பரிணாம வளர்ச்சி வந்து பார்த்தலாம். அந்த பரிணாம வளர்ச்சி வந்து இந்த பிடிஎஃப்ல கொடுக்கல, நான் பாலிசி நோட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ 1920 ஃபர்ஸ்ட் வந்து சென்னை மாநகராட்சியில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. 1962 தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மதிய உணவு திட்டம் வந்து தொடங்கப்படுது. 1982 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் வந்து துவங்கப்படுகிறது. 1984 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து விரிவுபடுத்துகிறாங்க. 1989 2 வாரங்களுக்கு ஒரு முறை முட்டைங்கிறது அறிமுகம் செய்யப்பட்டது. 1998 2 முதல் 15 வயது வரையிலான குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முட்டை வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. 2004 வந்து 2 முதல் 15 வரையிலான குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முட்டை வந்து மீண்டும் வந்து அறிமுகம் செய்யப்படுது. 2006 2 முதல் 15 வரையிலான குழந்தைகளுக்கு வாரம் 2 முட்டைகள் வந்து அறிமுகம் செய்யப்படுது. 2007 வந்து 2 முதல் 15 வரையிலான குழந்தைகளுக்கு வாரம் 3 முட்டைகள் வந்து அறிமுகம் செய்யப்படுது. மற்றும் 1 முதல் 2 வயது வரையிலான குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முட்டை வந்து அறிமுகப்படுத்தப்படுது 2007. அடுத்து 2010 5 முதல் 15 வயது வரையிலான குழந்தைகளுக்கு வாரம் 5 முட்டைகள் அறிமுகம் செய்கிறாங்க. இப்போ 2014 பல்வேறு வகையான கலவை சாதம் மற்றும் மசாலா முட்டைகள் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. ஸோ இதுதான் வந்து இந்த சத்துணவு திட்டத்தோட பரிணாம வளர்ச்சி. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை கூட வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. எவல்யூஷன் ஆஃப் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம், அது எந்தெந்த இயரு என்னென்ன பண்ணாங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தோம்னா, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இணை உணவு வழங்கும் திட்டம் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க ICDSக்கு கீழே தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா, இணை உணவு வழங்கும் திட்டம் 1975 to 76 வந்து தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், இளம் பெண்கள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் இவங்களோட ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்தணும். ஸோ அதுதான் வந்து இந்த இணை உணவு வழங்கும் திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தை வந்து மாநிலத்தில் இயக்கும் முறைமை செயலாக்கத்தின் கீழ் வந்து அனைவருக்குமான திட்டமாக்கி ஊட்டச்சத்து குறைபாடில்லா மாநிலம் என்ற நிலையை வந்து அடையணும்னு ஒரு முக்கிய இலக்காக ஒன்று வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ அனைவருக்குமான திட்டமாக்கி ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத மாநிலங்கிற நிலையை வந்து அடையணும். அதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகவும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அப்படியே வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். ஸோ ICDS இன்டெகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஸ்கீம். ஸோ பார்த்துக்கோங்க. இயர்ஸ் ஆஃப் வந்து கமன்ஸ்மெண்ட் வந்து இந்த சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் வந்து 1975 to 1976 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதிலே வந்து இந்த ICDS கீழே வேறு என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, குழந்தைகளுக்கான முன்பருவ கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது 1975 to 76 வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தோட நோக்கமே 2 முதல் 6 வயது வரையிலான குழந்தைகளுக்கு முன்பருவ கல்வி வழங்கி குழந்தைகளை வந்து பள்ளிக்கு செல்ல தயார்படுத்துகிறாங்க. அதுதான் குழந்தைகளுக்கான முன்பருவ கல்வி திட்டம். இது ICDS கீழே தான் வந்து செயல்படுது. ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் வந்து எஜுகேஷன். ஸோ அதுதான் வந்து இந்த திட்டத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1975 to 1976 வந்து என்னென்னா இதை வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்து வந்து என்னென்னா, இதே ICDS கீழே இளம் பெண்கள் திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸ்கீம் ஃபார் அடோலசன்ட் கேர்ள்ஸ். ஸோ இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே முன்னேற விளையும் மாவட்டங்களில் உள்ள 14 முதல் 18 வயது உடைய இளம் பெண்களோட சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து நிலையை வந்து உயர்த்துறாங்க. ஸோ இளம் பெண்கள் வந்து சுய முன்னேற்றம் அடைவதற்கும் அதிகாரம் பெறுவதற்கும் ஒரு ஒருங்கிணைப்பின் மூலம் வந்து வாழ்க்கை திறன் கல்வியை வந்து இந்த திட்டத்தின் கீழே அளிக்கிறாங்க. ஸோ இது எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 2022 to 2023 தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஏஜ் குரூப் என்னன்னா 14 to 18. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸில் தான் செயல்படுத்துகிறாங்க. ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அடோலசன்ட் கேர்ள்ஸ். சரிங்களா? எந்த ஏஜ் குரூப்னா 14 to 18. இதில் வந்து ப்ரொவிஷன் ஆஃப் லைஃப் ஸ்கில் எஜுகேஷன் வந்து கொடுக்குறாங்க இந்த பொண்ணுங்களுக்கு. அண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, செல்ஃப் டெவலப்மெண்ட்டும் எம்பவரும் வந்து பண்ணுறாங்க ஒருங்கிணைப்பின் மூலம். அதுதான் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ICDS கீழே ஊட்டச்சத்து கண்காணிப்பு செயலி, அதாவது போஷன் ட்ராக்கர் ஆப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2021. ஸோ இந்த செயலி மூலம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இந்த செயலி மூலம் வந்து என்னென்ன நடவடிக்கைகள் வந்து கவனிக்கிறாங்கன்னா, குழந்தைகள் மையங்களோட செயல்பாடுகள், அங்கன்வாடி பணியாளரோட சேவைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மேலாண்மையை வந்து இந்த செயலி மூலம் வந்து கண்காணிக்கிறாங்க. போஷன் ட்ராக்கர் மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன் மூலம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2021. ஸோ 360 டிகிரியில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து மானிட்டரிங் வந்து பண்ணுது. ஸோ இதுதான் இதில் முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ICDSக்குள்ள ஊட்டச்சத்தை உறுதி செய். இது ரொம்ப முக்கியமானது. ஏன் முக்கியமானதுன்னு சொல்கிறேன்னா, ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணதில் இதுவும் ஒன்று. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே என்னென்னா, இந்த ICDS கீழே இருக்கிற 6 மாதத்திற்குட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சேவைகளை வந்து முறைப்படுத்தி ஒருங்கிணைத்து வழங்கி அதன் மூலம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைகளோட ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து குறைக்கிறாங்க மற்றும் அதோடைய விளைவுகளை வந்து கண்காணிக்கிறாங்க.
இது வந்து 2 கட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. முதல் கட்டம் வந்து மார்ச் 2022லையும், இரண்டாம் கட்டம் வந்து நவம்பர் 2024லையும் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறதுனா, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடன் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்துடன் வந்து இணைந்து வந்து என்னன்னா செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இதற்காக வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதான் TNICDS செயலி மூலம் வந்து இந்த ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டமானது கண்காணிக்கப்படுகிறது. ஸோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படக்கூடிய சேவைகளை வந்து ஒருங்கிணைத்து அவங்களோட ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைக்கிறாங்க. ஸோ முதல் கட்டம், ரெண்டாம் கட்டம். ஸோ இயர் வந்து பார்த்துக்கோங்க, மார்ச் 2022, அடுத்து நவம்பர் 2024. ஸோ இதுதான் வந்து ஊட்டச்சத்தை உறுதி செய், ரெடியூஸ் மால் நியூட்ரிஷன் இன்சிடென்ட்ஸ் த்ரூ ஃபோக்கஸ்டு இன்டர்வென்ஷன் அண்ட் வந்து மானிட்டரபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அண்டர் 6 months. ஸோ phase 1 phase 2 வந்து எப்போ தொடங்கியிருக்காங்க, மார்ச் 2022, நவம்பர் 2024. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை கீழே என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நடத்திட்டு இருக்காங்க, அதாவது செயல்படுத்திட்டு இருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தேவையானது என்னங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 2 ஆக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இளைஞர் நீதி, அதாவது குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015, ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்துக்கான இயர் பார்த்துக்கோங்க 2015. அண்ட் இன்னொன்று பார்த்துக்கோங்க, ஒழுக்க நெறி பிறழ்தல் தடுப்பு சட்டம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதோட இயர் வந்து 1956 கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு இயரும் வந்து கொடுத்துருக்காங்க, பாலியல் குற்றங்களிலிருந்து அதாவது குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம், போக்சோ சட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க, அதுக்கான இயர் வந்து 2012. ஸோ இந்த ஆக்ட் அந்த இயர் எப்போங்கிறத பார்த்துக்கோங்க, இது ரிலேட்டடாக கேள்விகள் இருக்குது. அடுத்து இளைஞர் நீதி குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மூலம் பெற்றோர்கள், பாதுகாவலர் இல்லாத குழந்தைகள், உற்றார் மற்றும் உறவினர் எவரும் இல்லாத, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத, வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாத குழந்தைகள், பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்கு இந்த துறை மூலம் வந்து அடிப்படை வசதி, கல்வி, அவங்களுக்கான உரிமை, உடல் நலன் மற்றும் சுகாதாரம் போன்ற சேவைகள் வந்து வழங்கி வராங்க. அடுத்து 1956 ஒழுக்க நெறி பிறழ்தல் தடுப்பு சட்டத்துக்கு கீழே மகளிர் காப்பகங்கள் மற்றும் பாதுகாப்பு இல்லங்கள் மூலம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தேவையான மறுவாழ்வு நடவடிக்கைகளை வந்து இந்த குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை வந்து வழங்குறாங்க. அடுத்து கொரோனா நோய் தொற்று காரணமாக பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதி உதவியின் கீழ் வந்து என்னன்னா பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் நிதி உதவியும் வந்து இந்த துறை மூலம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்து இதே துறை மூலம் வந்து என்னன்னா போக்சோ ஆக்ட் கீழே தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இழப்பீட்டு நிதியானது உருவாக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து இழப்பீட்டு நிதியை வந்து வழங்கி வராங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஜுவைனல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015. அடுத்து இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956. அடுத்து வந்து சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட் பார்த்து வச்சுக்கணும். யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட்ஸ் வந்து அதாவது இழந்தவங்களுக்கு. அடுத்து வந்து இது போக்சோ ஆக்ட் 2012 கீழே தமிழ்நாடு சைல்டு விக்டிம் காம்பன்சேஷன் ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இதுக்கு கீழேயே குழந்தைகள் நலன் சிறப்பு சேவைகள் துறை கீழே இளைஞர் நீதி குழுமங்கள், இந்த ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் கீழே அமைக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு தான் இந்த இளைஞர் நீதி குழுமங்கள். இதை யார் ரிலேட்டடாக நம்ம பார்க்கணுன்னா, சட்டத்திற்கு முரண்பட்டதாக கருதப்படும் குழந்தைகள் இருக்காங்களே அவங்களோட பிரச்சனைகளை வந்து இவங்க வந்து பார்த்து அதை வந்து சரி செய்கிறது தான் இந்த அமைப்பு. அதாவது இந்த இளைஞர் நீதி குழுமங்கள் ஜுவைனல் ஜஸ்டிஸ் போர்டுங்கிறது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்திற்கு முரண்பட்டதாக கருதப்படும் குழந்தைகளுக்கான நேர்வுகளை வந்து தீர்வு செய்வதற்கான அமைப்பு. ஸோ இது ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் கீழே அமைக்கப்பட்ட ஒரு இது, அதாவது இது அதாவது சட்டத்தின் கீழே அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அது மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தோம்னா குழந்தைகள் நலக்குழுக்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது ஜுவைனல் ஜஸ்டிஸ் போர்டு, அது யாருக்குன்னா சட்டத்திற்கு முரண்பட்டதாக கருதப்படும் குழந்தைகள். இந்த குழந்தைகள் நலக்குழுக்கள் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிஸ்ங்கிறது யாருன்னா, பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகள் தொடர்பான நேர்வுகளை வந்து தீர்வு செய்வதற்கான அமைப்பு. இதுவும் வந்து ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு தான். ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் கீழே வந்து இதுவும் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ஜுவைனல் ஜஸ்டிஸ் போர்டும் சரி யாருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், சட்டத்திற்கு முரண்பட்டதாக கருதப்படும் குழந்தைகள். இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகள். ஸோ இது எது கீழே அமைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும், ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் கீழே அமைச்சிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து தமிழ்நாடு இளைஞர் நிதி, இதுவும் வந்து ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் கீழே தான் அமைச்சிருப்பாங்க. இல்லங்களில் இருந்து வெளியேறும் குழந்தைகளோட நலன் மற்றும் மறுவாழ்விற்காக நிதி உதவி அல்லது பொருள் உதவி வந்து வழங்குறது தமிழ்நாடு ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஃபண்ட். ஓகேவா, இந்த ஆக்ட் கீழே தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்து முக்கியமான ஒரு திட்டம் குழந்தைகள் பாதுகாப்பு சேவை திட்டம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மிஷன் வத்சாலியா திட்டம். கேட்கலாம்,
மிஷன் வத்சாலியா திட்டமானது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்கலாம். குழந்தைகள் பாதுகாப்பு சேவைகள் தொடர்பானது. சரிங்களா? ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே தமிழ்நாடு கவர்மெண்ட் மாநில மற்றும் மாவட்ட அளவிலான பல்வேறு கட்டமைப்புகளை வந்து நிறுவி குழந்தைகளோட பராமரிப்பு, பாதுகாப்பு, மேம்பாடு, மறுவாழ்வு இதை எல்லாமே வந்து உறுதி செய்கிறாங்க. அது என்னென்ன மாதிரியான கட்டமைப்புகள்னா மாநில குழந்தை பாதுகாப்பு சங்கம், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகுகள், மாநில தத்தெடுப்பு வள முகமை, இது எல்லாமே வந்து இந்த மிஷன் வத்சாலியா திட்டத்தின் கீழே வந்து தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸ்டேட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் சொசைட்டி, டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட்ஸ், ஸ்டேட் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சி. ஸோ இதை பார்த்துக்கோங்க, எது கீழே தொடங்கியிருக்காங்க, எந்த திட்டத்துக்கு கீழே தொடங்கியிருக்காங்கங்கிறத. அடுத்து தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம். இந்த தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையமானது சட்டம் 2005 பிரிவு 17(1) படி வந்து மாநில அளவில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஸ்ட்ரக்சர் என்னன்னா, ஒரு தலைவர் இருக்காங்க, 6 உறுப்பினர் இருக்காங்க. இது எப்பயிலேருந்து தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகிறதுனா 18/1/2013 செயல்பட்டு வருகிறது. ஸோ வந்து குழந்தைகள் தொடர்பான சட்டங்களை வந்து செயல்படுத்தும் மற்றும் கண்காணிக்கும். இது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட உரிமைகள் மற்றும் நலன்களை வந்து திறம்பட செயல்படுத்துவதை இந்த ஆணையம் வந்து உறுதி செய்யுது. இதுக்கு கீழே சில ஆக்ட் இருக்கும். இந்த ஆக்டுக்கு கீழே தான் வந்து குழந்தைகள் ரிலேட்டடாக உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து கண்காணிப்பாங்க. யாருன்னா இந்த தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம். ஸோ அது என்னென்ன ஆக்ட், என்னென்ன இயருங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இளைஞர் நீதி பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம், ஜுவனல் ஜஸ்டிஸ், இப்போ பார்த்ததுதான் 2015. குழந்தை திருமணம் தடை சட்டம் 2006. குழந்தைகளின் கட்டாயம் மற்றும் இலவச கல்வி உரிமை சட்டம் 2009. பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012. குழந்தை தொழிலாளர் தடுத்தல் மற்றும் முறைப்படுத்தல் சட்டம் 1986. ஸோ இந்த ஆக்ட்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரியான இணை, தவறான இணை, இல்லை பொறுத்துக, இல்லை டைரெக்டாகவே வந்து என்னென்னா கேட்க வாய்ப்புகள் வந்து இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அப்படியே இங்கிலீஷில் இருக்குது. தமிழ்நாடு கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க, இது எந்த வருஷம் எப்பயிலேருந்து செயல்பட்டு வருதுன்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து அதற்கான இயர் வந்து இங்கிலீஷில் கொடுத்தாச்சு, பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கொரோனா நோய் தொற்று காரணமாக பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு நிதி உதவி வந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மூலம். ஸோ இதோட நோக்கம் வந்து என்னன்னா, பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு முதலமைச்சரோட பொது நிவாரண நிதி கீழே வந்து நிதியுதவி வழங்குறாங்க. இது எப்படி வழங்குறாங்கன்னா, பெற்றோர் இருவரையும் இழந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு தலா ரூபாய் 5 லட்சம் கொடுக்குறாங்க. தாய் அல்லது தந்தை இழந்த குழந்தைகளுக்கு தலா வந்து ரூபாய் 3 லட்சம் கொடுக்குறாங்க. ஸோ 2 பேரையும் இழந்துட்டு 5 லட்சம், ஒருத்தவங்க மட்டும் இழந்துட்டா 3 லட்சம் முதலமைச்சரோட பொது நிவாரண நிதியின் கீழ் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து என்னன்னா, பெற்றோர்கள் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடையும் வரை மாத பராமரிப்பு செலவினம் வந்து எவ்வளோ கொடுக்கப்படுகிறது, இதை கூட கேள்வியாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோனா ரூபாய் 3000 வந்து மாத பராமரிப்பு செலவினம் வந்து கொடுக்கப்படுகிறது. ஸோ பார்த்துக்கோங்க, எவ்வளோனா 3000 rupees பெர் மந்த்து, அதாவது 18 வயசு வரைக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012 கீழ் தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இழப்பீட்டு நிதியானது உருவாக்கப்பட்டுள்ளது. 2024-25 25 கோடி செலவில் வந்து குழந்தைகளுக்கு வந்து இழப்பீடு வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த இழப்பீட்டு நிதியின் மூலம். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து குழந்தை உதவி எண் சேவைகள். ஸோ வந்து சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரு 1098 1098. சரிங்களா? தேசிய அளவிலான ஒரு 24 hours வந்து செயல்படக்கூடிய ஒரு தொலைபேசி சேவை. நெருக்கடி நிலையில் உள்ள குழந்தைகள் அல்லது இந்த குழந்தைகளை காண எந்த ஒரு நபரும் வந்து அந்த குழந்தைகளை வந்து காப்பாற்றுறதுக்கு ஸோ இந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ தமிழ்நாடு அரசின் கீழ் வந்து இந்த நம்பர் வந்து 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் வந்து செயல்பட்டு வருகிறது. சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, இந்த நம்பர் எப்பயிலேருந்து தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகிறது, குழந்தைகளுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ சைல்டு ஹெல்ப்லைன் சர்வீசஸ் 1098. அடுத்து வந்து என்னன்னா, குழந்தைகளுக்கான போதை தடுப்பு மையம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, தற்போது மதுரை, நாமக்கல், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர், கடலூர், சேலம் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டத்தில் தலா ஒரு இடத்திலும், சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் தலா 2 இடங்களிலும் குழந்தைகளுக்கான பிரத்யேக போதை தடுப்பு மையங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ பார்த்துக்கோங்க, டி அடிக்ஷன் சென்டர்னு சொல்லுவாங்க, டி அடிக்ஷன் சென்டர் ஃபார் சில்ட்ரன். ஸோ எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறது அவ்வளோ முக்கியம் இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது சமூக பாதுகாப்பு திட்டம். இந்த சமூக பாதுகாப்பு திட்டம் வந்து என்னன்னா, யாருக்கு வந்து இந்த சமூக பாதுகாப்பு திட்டம் வந்து பலன் அளிக்குது அதை நம்ம மட்டும் தெரிஞ்சுப்போம். வயது முதியோர், மாற்றுத்திறனுடையோர், ஆதரவற்ற விதவையர், முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உள்ள முதியோர், ஆதரவற்ற மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், 50 வயதினை எட்டி வாய்ப்பு வசதி இல்லாததால் திருமணம் ஆகாமல் இருக்கும் ஏழை உழைக்கும் திறனற்ற பெண்கள், முகாம்பால் இலங்கை தமிழர்கள். ஸோ இவங்களுக்கு இந்த சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டம் வந்து முக்கியம் வந்து பயனளிக்குது. சரிங்களா? ஸோ யாருக்கு இது வந்து
போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுப்போம். ஸோ அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான ஹெல்ப்லைன் நம்பர். சைல்டு ஹெல்ப்லைன் 1098, உமன் ஹெல்ப்லைன் 181, சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் 14567. இதை ஏன் பார்த்து வச்சுக்கணும்னா லாஸ்ட் டைம் குரூப் 1 வந்து கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரிலேட்டடாக சைபர் செக்யூரிட்டியோட அந்த ஹெல்ப்லைன் நம்பர் என்ன அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இது கூட கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஒட்டு மொத்தமாக நம்ம இந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமான ஒரு செயல்முறை திட்டம்ங்கிற ஒரு பிடிஎஃப்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக முடிச்சிட்டோம். பைலிங்கெல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ இதற்கான பிடிஎஃப் வந்து பிடிஎஃப் போட்டு ஒரு 2 நாளுக்குள்ளே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து கிடைக்கும். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த கண்டென்ட் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.